ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் இதை தான் இன்றைக்கி விலாகாக பண்ணலான்னு இருக்கேன். நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திங்ஸ் எல்லாம் புளி சாதம், வத்தல், அந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நான் காட்டுறேன். காரில் எடுத்து வைக்க கார் வந்தாச்சு. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து வைக்க டிக்கி ஓப்பன் பண்ணியாச்சு. எல்லாருமே தூக்கில் புளி சாதம், அப்புறம் பேகு, அப்புறம் இந்த வெயிலுக்கு தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கேன் தண்ணி எடுத்தாச்சு. ஸ்வீட்டு, அப்புறம் கூழ் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுறோம். ஹாய் 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 ஹாய். ஸோ நாங்கள் காரில் கிளம்பிட்டோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. போகும்போதே பயங்கர டயர்டு. எப்படி தூங்குனே தெரியல. காலையில் எழுந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதில் டயர்டாயிடுச்சு. தூங்கியாச்சு. அதையுமே எடுத்து வச்சுருக்காங்க. இவங்க வந்து மேப் பார்த்துட்டு வராங்க. ஸோ செங்கல்பட்டு வந்துட்டோம். 1 hour ஸ்கிப் ஆகிடுச்சு. 1.5 hours டோட்டல் ட்ராவல் எங்களோட டைமிங்கு. ஸோ ஊருக்குள்ளே வரும்போது ஊரை அப்படியே பார்த்துட்டு வரும்போது நல்லா இருக்குது இந்த வெயிலுக்கு. அப்புறம் இந்த இடம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே காடாக தான் இருந்திருக்கு. ஸோ ரோடெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம போகிறதுக்கு உள்ளே போன உடனே காருக்கு 90 ரூபாய் பில்லு போட்டாங்க. ஊர்க்காரங்க பஞ்சாயத்துக்கு நம்ம கட்டணும். ஸோ கோவில் வந்தாச்சு. நம்ம காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இறங்குனா அடுத்தடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஸோ இந்த கோவிலில் வந்து டைமிங்ஸ் இருக்குது. நம்ம 5:30 ஆஃப்டர் 5:30 நம்மளால் தரிசனம்லாம் பண்ண முடியாது. வந்தோடனே சாப்பாடு அபாடா எப்போ சாப்பிடுவோன்ற மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஸோ அதையும் நமக்கு சோறு தான் முக்கியம். புளி சாதம், கலர்ன புளி சாதம், அப்படியே வாசனை செம்மையாக இருக்குது. ஸோ எல்லோரும் வெயிட்டிங்கு. ஃபுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு ஃபுட்டு புளி சாதம். தம்பி ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க வந்து தயிர் சாதம் கொண்டு வந்தாங்க. ஸோ புளி சாதம், தயிர் சாதம், அப்புறம் நான் ப்ரெட் அல்வா செஞ்சுருந்தேன். அது வடை இதெல்லாம் வச்சு எல்லாம் ஃபுட்டு கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இல்லை இது வந்து ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஒரு ரவுண்டாக உட்கார வச்சு எடுத்தாச்சு. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கமே இருக்குது அந்த பாட்டு. அப்புறம் அந்த வானத்தை போல படத்தில் வரும் இல்லையா, அந்த சாங்கு, அந்த மாதிரின்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணாங்க. ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னையும் காட்டியாச்சு. இப்போ இவங்க தான் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க ஷாப் வச்சுருக்காங்க. பவியோட தம்பி ஒய்ஃபோட தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு. அங்கே தான் அவங்க கடையும் இருக்குது. அவங்க கடைக்கு பக்கத்தில் தான் இந்த ஷெட்டு இருக்குது. ஸோ வெயிலுக்கு நிழலாக உட்காரத்துக்கு இடமும் கூட மாட எல்லா ஹெல்ப்பும் பண்ணி கொடுத்தாங்க அந்த அக்கா. பொங்கலுக்கு கற்பூரம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கன்னியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல். பயங்கரமான ஒரு இது, சக்தி வாய்ந்தது, பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். ஸோ தொட்டு கும்பிட்டாச்சு. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே வழக்கமாக கல்யாணம் ஆகி 2 வாட்டி எங்கள் மாமியாரோடு வந்திருக்கோம். இல்லாமல் மிஸ் பண்ணுறேன் கொஞ்சம். பொங்கல் இந்த காற்றுல பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப எல்லாரையும் ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இதில் என்ன நடுவில் காமெடினா, கார்த்தி ஒரு வீடியோ எடுக்கிறாரு, அப்பா ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. 2 பேரும் மாற்றி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. கல்கி பயங்கர ஹெல்ப் பண்ணா. தேவையானதுக்கெலாம் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ திரும்ப எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு பொங்கல் வெந்துட்டுருக்கு. இந்த கோவில் வந்து ஒரு 18th century வந்து கட்டப்பட்டதாகவும் ரொம்ப வருஷமாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறது, பழமையான கோயிலாகவும் பல குடும்பத்துக்கு இது ஒரு குலதெய்வம் கோயிலாகவும் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கேப்பில் இவர் என்ன பண்ணுறாரு, ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்காரு. தாங்க முடியல வெயில். ஒரு பக்கம் அழகாக இங்கே யாரோ சாரி கட்டி பயங்கரமாக வச்சுருந்தாங்க, அதில் நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஒரு பக்கம் பொங்கலும் வெந்துட்டுருக்கு. வெல்லம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. வெல்லமும் ரெடியாக போட்டுட்ருக்காங்க.
அப்புறம் இந்த கோவிலில் வந்து ஆஃப்டர் 5:30 யாருமே உள்ளே போக முடியாது இல்லையா. ஆனால் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஆடி மாதம் இந்த திருவிழா டைமில் தீமிதி வைப்பாங்க 3வது வாரம். ஸோ அதுக்கு முந்தின நாள் மட்டும் 6 o'clock மேலே அங்கே அன்றைக்கி நைட் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொங்கலில் வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போது அந்த நெய்யை உருக்கி நம்ம தேவையான கேஷுவும் முந்திரியும் போட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பொங்கல் ரெடி ஆகிடும். நடுவில் கோலி சோடா, காஃபி டீ வேணுன்றவங்களுக்கு காஃபி டீ எல்லாமே குடிச்சிட்டே இருக்காங்க நடுவில் ஒரு பக்கம். ஸோ இங்கே வந்து எப்போவுமே, அதாவது நாங்கள் இந்த வாட்டி தான் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். வெயிட் போட்டேன். எப்போவுமே இங்கே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நான் வரும்போதெல்லாம் கூட்டம் இருக்கும். நிறைய ஃபேமிலிஸ் இங்கே வந்து பொங்கல், அப்புறம் ஆடு வெட்டி அந்த இதெல்லாம் படையல் வைப்பாங்க, காது குத்துன அந்த ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் நல்லாவே நடந்துகிட்ருக்கும். நல்லா கமகமகம்னு பிரியாணி வாசனை, கறிக்குழம்பு வாசனைலாம் வரும் ஒரு பக்கம் பொங்கல் செய்யும்போது. அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அப்புறம் இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ எடுத்து இறக்கி வச்சுட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தாம்பூலம், மாலை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் ஏன் நடக்குது அப்படின்னா, கோவிலில் ஸ்பெஷல் அந்த உரு போடுவாங்க. உடம்பு வலிக்கு, நமக்கு எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குது சம்மந்தமாக, கை வலி, கால் வலி, கண் எல்லாம் தனித்தனி உறுப்புகளாகவும், உடம்பு முழுக்கவே பையன்னா அதுக்கு தனியாகவும் இருக்கும். அதை வாங்கி போட்டோன்னா நமக்கு அது சரியாகுன்ற ஒரு நம்பிக்கை. ஸோ அதையும் வாங்கிட்டு உள்ளே போனால் இந்த வாட்டி இந்த நெட்டெல்லாம் கட்டி கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நிறைய கடைங்க இங்கெல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ பார்க்கல, பட் இப்போ நிறைய இருக்குது. அப்புறம் இங்கே வழியில் நிறைய இளநீ இந்த வெயிலுக்கு. அப்புறம் நான் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆனது நுங்கு. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நான் நுங்கு பார்த்து. இங்கே பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். கண்டிப்பாக கோயில் சாமி கும்பிட்டோம், நுங்கு சாப்பிடுவோன்ட்டு சொல்லிகிட்டே உள்ளே போனோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னேன் இல்லையா, அதுவே இப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அங்கே பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க, ஒரே ஹீட்டாக இருந்தது ஒரு பக்கம். கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ என்ட்ரி ஆனதுக்கப்புறம் லைனில் போனோம். எப்படியும் 1 hour 1.5 hours ஆகிடும்னு சொல்லிட்டாங்க சாமியை பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்த்தாலும் பார்த்துட்டு தான் போகணுன்றக்காக உள்ளே போயிட்டோம். உள்ளே போகிறோம். கோவில் நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது, நிறைய இன்னும் வேலை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே போனால் சர்ப்ரைஸ், எங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனமா, பாப்பா இருக்குது வயிற்றில், அதனால் நீங்கள் வந்து எல்லாரோடையும் நெருக்கிக்கிட்டு போக வேண்டாம் அப்படின்னு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு உள்ளே தனியாக விட்டாங்க. ஆனால் எங்கள் கூட வந்த தம்பி ஒய்ஃபு அப்பா வந்துட்டு லைனில் நிற்கிறாங்க. இந்த கோயிலோட அழகு வந்து நிஜமாகவே நல்லா இருக்குது. இந்த இதில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் பூஜைலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்பெஷல் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் 9லேருந்து 5:30 இருந்துச்சு வந்தது. அப்புறமா இந்த கோயிலோட இதெல்லாம் பார்த்தோம். எல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் சீக்கிரம் வெளில வந்துட்டோம். அப்பாக்காக தம்பிக்காகலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் இப்போ தான் செகண்ட் லைனுக்கே வரேன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த கோயிலோட வெளியில் வந்தோம். வந்து பார்க்கிங்க்கு கார் எல்லாத்துக்குமே பார்க்கிங் நல்லா இருக்கும் அங்கே வசதியாக. ஸோ அந்த நிழல் ஓரமாக நின்றுட்டு கோயிலை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் வசதி நல்லா இருக்கும். குளிக்கிறதுக்கு, மொட்டை அடிச்சாங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதி இருக்குது. இதுக்கடையில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கிட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர் வந்து பேட்ரி ஹெலிகாப்டரு. ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அவர் வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஒரு பக்கம். சாமியெல்லாம் திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டோம். நிறைய சேட்டைகள் நடந்துச்சு இங்கே. அதில் ஒரு சேட்டை இந்த மாடோடு விளையாடினது தான். பாவம் அது ரொம்ப பசியோடு இருந்தது போல இருக்குது. நாங்கள் இங்கே நுங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டோம். இடையில நுங்கு வந்துட்டு அது தோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி நம்மக்கிட்ட இருக்க தயிர் சாதத்தை அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயிர் சாதத்தை அது கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அது வந்து என்னன்னு நினச்சேன்னு தெரில, ஃபஸ்ட் டைம் வரவே இல்லை. கூப்பிட்டு பார்த்துட்டு
கிட்ட பாத்திரத்தை வச்ச உடனே அந்த பாத்திரத்தில் வாய் வச்சு பயந்து கீழே வச்சுட்டாங்க. அது நல்லா வயிறார சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ வந்து மணி மாமா நீ இப்படி இல்ல போட்டா ஒண்ணா வந்து அப்படியா ஃபைனலாக எல்லாரையும் செல்ஃபி எடுக்கலான்னு கேமரா ஆன் பண்ணால் அந்த அக்கா கையை இறக்கவே இல்லை. அவங்க நான் எடுக்கிறத அவங்க கவனிக்கல. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனலாக எல்லாரையுமே ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு. படம் ரிலீஸ் ஆகுது தெரியும், எல்லாரும் இருப்பாங்க. அடுத்த சேட்டை இவர் வாழைப்பழம் மாடு கொடுக்குறன்ற பேர்ல பயங்கரமா விளையாடிட்டு இருந்தாரு. அவ்வளோ பயம் வச்சுக்கிறா ஐப்பில் உனக்கே இந்த வேலை அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குலாம் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுன்னா ஒரு ஆசை இருக்கு, பயத்திலேயே அவர் விட்டுட்டாரு. ஒரு வழியா ஒரே ஒரு பழத்தை மட்டும் கொடுத்தாரு, அதை எடுக்க முடியல டக்குன்னு. இவ்வளோ நேரம் எங்களோட இருந்த கல்கி எங்கடா காணும்னு பார்த்தா அவர் தனியாக விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரியா போச்சு போங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மணப்பாக்கம் கன்னியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பாலாறு இருக்கு, போகலாம். பாவி ஆத்த காணுமேடா, ஆசையா குளிக்கலான்னு தான் அடிக்கிற வெயில பாலாரே வத்தி போச்சு. ஒரு வழியாக ஹாப்பியாக இந்த ட்ரிப் எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த vlog எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் மணப்பாக்கம் கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலோ இந்த கோவிலுக்கு வந்திருந்தாலோ கண்டிப்பாக நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த vlog எப்படி இருந்துச்சுன்றதும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.